கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவை மறுதலிக்காமல் தைரியமாய் ஆலயத்துக்கு வர வேண்டும். யாருக்கும் பயப்படாமல் தைரியமாய் வர வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் பண்டிகை கிறிஸ்தவர்கள் என்றால் பண்டிகை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் சபைக்கு வருவார்கள், அதாவது ஆலயத்துக்கு வருவார்கள். இன்னொரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சாப்பாடு கிறிஸ்தவர்கள். சாப்பாடு எப்பொழுது ஆலயத்தில் போடுகிறார்களோ அப்பொழுது ஆலயத்துக்கு வருவார்கள். இரகசிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வீட்டில் யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் இரகசியமாய் ஆலயத்துக்கு வருவார்கள். தலைமுறை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி என்றால் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தே கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அம்மா அப்பா வற்புறுத்ததுனாலேயோ இல்லை தாத்தா பாட்டி வற்புறுத்தல் இல்லை அண்ணன் அக்கா உறவினர்கள் யாருக்காகவோ ஒருவருக்காக ஏதோ கடமைக்காக அவர்களுக்காக பாரம்பரியமாய் சடங்குக்காக ஆலயத்துக்கு வரணுமே என்று வருவார்கள். பிறகு பார்த்தீர்கள் என்றால் உண்மை கிறிஸ்தவர்கள் அவர்கள் யார் என்றால் ஆண்டவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்ய வேண்டும் என்று சத்தியத்தை கேட்கவும் ஆலயத்திலே ஆண்டவரை பாடி துதிக்கவும் ஜெபிக்கவும் உண்மையாய் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறவர்களாய் இருந்து எல்லா நற்கிரியையும் செய்யணும் என்று ஆண்டவருடைய சித்தத்தை எல்லாம் செய்து ஆண்டவருடைய ஆலயத்திலே சபை கொடுதலை விரும்பி ஓடி வருவார்கள். அவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள். நாம் எந்த கிறிஸ்தவர்களாக இதில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.